அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் முக்கிய ஆலோசனை. மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல QR கோட் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. NDTV பீப்பிள் பல்ஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 125 முதல் 145 இடங்களில் வெல்லும் என கணிப்பு. ரிபப்ளிக் மார்க் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமரும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் 128 முதல் 147 தொகுதிகளை கைப்பற்றி அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு என டைம்ஸ் நவ் JVC கருத்து கணிப்பு. திமுக கூட்டணி 75 முதல் 95 தொகுதிகள் வரையும், தவேக 8 முதல் 15 தொகுதிகள் வரையும் கைப்பற்றக்கூடும் என கணிப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 114 முதல் 124 தொகுதிகளை வென்று அதிமுக ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்பு என CNN ஓட் வைப் கருத்து கணிப்பில் தகவல். 103 முதல் 113 இடங்களை திமுகவும், தவேக 4 முதல் 10 தொகுதிகளையும் வெல்லும் என கணிப்பு. தமிழகத்தில் 120 தொகுதிகளை கைப்பற்றி தவேக ஆட்சி அமைக்கும் என இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். ஆளும் திமுக 110 இடங்களையும், அதிமுக 32 இடங்களையும் மட்டுமே பிடிக்கும் என கணிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 முதல் 19 தொகுதிகளை கைப்பற்றி NR காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என NDTV பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பு. காங்கிரஸ் கட்சி 10 முதல் 12 இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தகவல். கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. இடதுசாரி கட்சிகள் 60 முதல் 65 இடங்களையும், பாஜக 3 இடங்களையும் பெற வாய்ப்புள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் 150 முதல் 175 இடங்களை கைப்பற்றி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 130 முதல் 140 இடங்களை பிடிக்கும் என தகவல். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் அரியணை ஏற வாய்ப்புள்ளதாக பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. காங்கிரஸ் கட்சி 24 முதல் 40 இடங்களை மட்டும் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பில் தகவல். எப்போதும் தங்களுக்கு எதிரான கருத்து திணிப்புகளை முறியடித்து மகத்தான வெற்றிகளை பதிவு செய்வதே வரலாறு என அதிமுக கருத்து. 2011, 2016 வரலாற்றை மீண்டும் படைக்கப் போவதாகவும் திட்டவட்டம். ஐந்து நாட்களுக்கு பிறகு சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களுடன் சந்திப்பு. தேர்தல் பரப்புரைக்கு வசதி வந்ததற்காக அமைச்சர்கள் முத்துசாமி, பெரியகருப்பன், CV கணேசன், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் முதலமைச்சருக்கு நன்றி. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி போல விசில் புரட்சி நடக்கும் என செங்கோட்டையன் நம்பிக்கை. ஒரு சில ஆங்கில சேனல்களுக்கு எங்களை பிடிக்காது என்பதால் தவேகாவுக்கு எதிராக கருத்து கணிப்பு வெளியிட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்திருப்போம், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் துல்லியமானவை அல்ல.
மே 4ஆம் தேதிதான் சரியான முடிவுகள் தெரிய வரும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை திட்டவட்டம். No, exit polls, I don't want to comment on it because their exit polls are not the exact polls. So exact polls, let us wait for the exact polls on 4th. So exit polls, I cannot comment because it is not the authenticated procedure which is followed. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,12,800க்கு விற்பனை. திருச்சி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 2ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. வெப்பநிலை அதிகரிப்பால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகர் விக்ரமின் துருவ் நட்சத்திரம் படத்தை ஜூன் 15க்குள் வெளியிட அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 15க்குள் படத்தை வெளியிட இயலவில்லை என்றால் கால நீட்டிப்பு கோரி நீதிமன்றத்தை நாடவும் அனுமதி. தாவேகா தலைவர் விஜய், சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பணியிட மாற்றம். குடும்ப நல நீதிபதியாக கடந்த மாதம் பொறுப்பேற்ற சசிகலா மாற்றம் செய்யப்பட்டு ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதியாக இருந்த சுஜாதா மீண்டும் நியமனம். ஐயப்பன் மீது உண்மையான பக்தி கொண்ட பெண்கள் 50 வயது அடையும் வரை காத்திருப்பார்களே தவிர அதுவரை கோயிலுக்கு செல்வதை விரும்ப மாட்டார்கள். அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து. சென்னை மெட்ரோ வெகு விரைவு போக்குவரத்து இணைப்புக்கான இறுதிக்கட்ட நகர்வு. ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்துவிட்டால் ஜூன் மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தாகி கையகப்படுத்தப்படும் பணி உடனடியாக தொடங்கும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் கடும் வெயில் மற்றும் ஏசி உள்ளிட்ட சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்ததன் எதிரொலி. மாநிலத்தின் மின் தேவை சுமார் 21,211 மெகாவாட் என்ற உச்சத்தை எட்டியதாக தகவல். மே 1ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிமுறைகள் அமல். முன்பதிவு செய்ய நகரங்களில் இருந்த குறைந்தபட்ச அவகாசம் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாகவும், கிராமப்புறங்களில் 25 நாட்களாக இருந்த அவகாசம் 45 நாட்களாகவும் அதிகரிப்பு. கிரெடிட் கார்டுகளில் பில் செலுத்த தவறுபவர்களுக்கு கூடுதலாக கால அவகாசம் அளித்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கடைசி தேதி முடிந்தும் 3 நாட்கள் வரை அபராதமின்றி பணம் செலுத்தும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. நாளை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு 5,600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பக்தர்களின் பாதுகாப்புக்காக திருவண்ணாமலையில் 4,250 போலீசார் குவிப்பு. சென்னை துறைமுகம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்கிற்கு பாதுகாப்பு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முடித்து வைப்பு. அமைச்சர் சேகர் பாபுவால் உயிருக்கு ஆபத்து என மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மின்கம்பி இரும்பு கம்பி மீது உரசியதில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழப்பு.
பனைமரத்தில் நுங்கு பறித்துக் கொண்டிருந்த போது மின்கம்பி உரசி விபத்துக்குள்ளானதில் நேர்ந்த பரிதாபம். கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்ற சகோதரிகள் மாயமான நிலையில் கடற்கரை பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. சுற்றுலா சென்ற இடத்தில் குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி அணை நீர்வீழ்ச்சி பகுதியில் முகாமிட்ட காட்டு யானைகள். வெயிலை சமாளிக்க முடியாமலும் உணவு தேடியும் தேயிலை தோட்டத்திற்குள் தஞ்சம் புகுந்த நிலையில் தொழிலாளர்கள் அச்சம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பாலக்குறிச்சி சீகம்பட்டி உள்ளிட்ட 6 கிராமங்களுக்கு மறு வாக்குப்பதிவு கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். 2012 பேர் வாக்களிக்காத நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு வாக்களிக்க முடியாது என தலைமை நீதிபதி தர்மாதிகாரி ஜி அருள்முருகன் அமர்வு கருத்து. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் கோலாகலமாக நடைபெற்ற ஆதிவராக பெருமாள் கோயில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா ஆதிமூலா என முழக்கமிட்டபடி வடம் பிடித்து வழிபாடு. கண்டாங்கி பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் மதுரை நகருக்கு வந்தடைந்தார் கள்ளழகர். மதுரை 3 மாவடி பகுதியில் கள்ளழகர் எதிர் சேவை கோலாகலம். காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம். கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீரை கொண்டு அபிஷேகம் நடத்திய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 91.66% வாக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு எந்திர முறைகேடு வழக்குகளின் அடிப்படையில் மே 2ஆம் தேதிக்கு முன்பு மறுவாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதிக அளவிலான வாக்குப்பதிவு. முதற்கட்ட தேர்தலில் 93.19%, 2ஆம் கட்ட தேர்தலில் 91.66 என மொத்தம் 92.47% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் 3/2 பங்கு வெற்றியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதி. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் முதலமைச்சர் மம்தா திட்டவட்டம். தொகுதி மறுவரையறையின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுக. அரசியல் ஆதாயத்திற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தை திமுக தொடர்ந்து இழிவுபடுத்தி வருவதாகவும் பிரதமர் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மற்றும் பிரயாக்ராஜ் மாவட்டங்களை இணைக்கும் கங்கா விரைவு சாலை திறப்பு. 36 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 594 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பெட்ரோலில் 85 விழுக்காடு வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பொதுமக்கள் 30 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. ஆந்திராவை ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியின் செயல் தலைவராக நாரா லோகேஷ் நியமனம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் பொறுப்பேற்றார்.
Chennai Silks in Mega Summer Sale.